இயேசுவில் அன்புக்குரியவர்களே, புனித மத்தேயு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நற்செய்தியாளர்களிலே ஒருவராக இருக்கின்றார். இவரை பற்றி கண்டிப்பாக இவர் பிறந்த ஊர் என்ன என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று தெரியாது. இவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கண்ட்ரி மேன் என்று சொல்லலாம். இயேசு எந்த ஊரில் வாழ்ந்தார், எந்த ஊரில் வாழ்ந்தார், பிறந்தார் என்று கேட்கவில்லை, வாழ்ந்தார். எல்லாரும் நாசரேத்தூர் என்று சொல்லுவீர்கள். புனித மத்தேயுவும் நாசரேத்தூரை சார்ந்தவர். நாசரேத்தூரில் அவருக்கு ஒரு பிறப்பு இருந்திருக்கலாம், வளர்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் அவர் பணி செய்தது எல்லாமே கப்பர்நகூம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர். இந்த கப்பர்நகூம் எங்கே இருக்கிறது? கலிலேயா கடலின் பக்கத்தில் இருக்கிறது. இப்பொழுது நாம் எல்லாம் இந்த கடற்கரையோரம் இருக்கின்றோம். இந்த கடற்கரையோரத்தில் நிறைய கிராமங்கள் இருக்கின்றன. அந்த கடலோர கிராமங்கள் என்று சொல்கின்றோம். அதே போன்றுதான் கலிலேயா கடலோர கிராமமாக இருப்பது கப்பர்நகூம். இந்த கப்பர்நகூமிலே பிறந்தவர் தான் புனித பேதுரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருடைய வீட்டிற்கு சென்றார் என்றால் கப்பர்நகூமிலே பேதுருடைய வீட்டிற்கு தான் தங்க போவார். அதாவது அந்த கலிலேயா கடற்கரையோரமாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் போனீர்கள் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த சொந்த ஊரில் அல்ல, அது நாசரேத்தூர், மாறாக கப்பர்நகூம் ஊரிலே ஜெபக்கூடத்திற்கு சென்று அங்கு மக்களுக்கு போதிக்க தொடங்கினார். அந்த கப்பர்நகூம் ஜெபக்கூடமானது இன்றைக்கும் இஸ்ரேல் நாட்டிலே இருக்கிறது. ஏறக்குறைய அந்த கடற்கரையிலிருந்து கொஞ்சம் அந்த தள்ளி இருக்கக்கூடிய ஒன்று. இந்த கப்பர்நகூம் ஊரிலே இவர் சுங்கத்துறையில் அமர்ந்திருந்தார். நீங்கள் கேட்கலாம், சுங்கத்துறையிலே அங்கே அவருக்கு என்ன வேலை என்று. பொதுவாக சுங்கத்துறை என்பது நெடுஞ்சாலைகளிலே. ஆனால் புனித மத்தேயு எடுத்துக்கொண்டோம் என்றால் நெடுஞ்சாலைகளிலே அமர்ந்திருந்த சுங்கத்துறையில் அமர்ந்திருக்கவில்லை. மாறாக அந்த கலிலேயா கடலோரம் அமர்ந்திருந்த அந்த கப்பர்நகூம் அதிலே அமர்ந்திருந்த ஒரு சுங்கத்துறையில் அமர்ந்திருந்தார். ஏனென்றால் இவருடைய வேலை ஹார்பர் டாக்ஸ் பிரிப்பது. அதாவது அந்த பக்கத்திலிருந்து கலிலேயாவினுடைய ஒரு கரையிலிருந்து பொருட்கள் இந்த கரைக்கு வருகின்ற பொழுது அந்த டாக்ஸ், அந்த வரி வாங்குவதுதான் புனித மத்தேயுனுடைய வேலை. எனவேதான் கப்பர்நகூம், அதாவது கலிலேயா கடற்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்தார். ஏற்கனவே உங்களுக்கு இவரை பற்றி நன்றாக தெரியும். இவர் என்றால் இவருடைய தொழிலை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். எப்படிப்பட்ட தொழில்? சுங்க வரி பிரிப்பது. அந்த வரி பிரித்து யாருக்கு கொடுப்பது? யூதர். இவர் ஒரு யூதர். மத்தேயு என்றாலே யாவேனுடைய கொடை என்று என்று சொல்லப்படுகிறது. இவருடைய இன்னொரு பெயர் தான் லேவி என்று சொல்லப்படுகிறது. லேவி என்பதும் பிரிந்து கிடக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடியவர் என்பது இவருடைய மொழிப்படி இருக்கக்கூடிய ஒரு அர்த்தமாக இருக்கிறது. இவர் அந்த சுங்கத்துறையில் அமர்ந்திருக்கிறார் என்றால் பொதுவாகவே அந்த வரி பிரிக்கக்கூடியவர்கள் எல்லாரும் வெறுக்கப்பட்டார்கள் யூதர்களால். இவர் ஒரு யூதர். ஆனால் யூதராக இருந்தும் பிற யூத மக்களால் வெறுக்கப்பட்டார். காரணம் என்னவென்றால் இவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவதாக, யாரோடு ஒத்துழைப்பு கொடுப்பதாக அந்த யூதர்கள் எண்ணினார்கள் என்றால் யூதர்களால் வெறுக்கப்பட்ட ரோமையர்களுக்கு இந்த யூதர்கள், அதாவது வரி பிடித்து கொடுக்கக்கூடிய இந்த யூதர்கள் ரோமையர்களுக்கு உதவி செய்கிறார்கள், ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். எனவே இவர்களை நாங்கள் வெறுக்கின்றோம் என்பதுதான் அந்த காலத்திய சித்தாந்தமாகவும் செயலாகவும் இருந்தது. எப்படிப்பட்ட நல்லவனாக இருந்தாலும் சுங்கத்துறையிலே வரித்துறையிலே அமர்ந்திருந்து பிரித்தார்கள் என்றால் அவர்கள் பிற யூதர்களால் வெறுக்கப்பட்டார்கள். ஒரு நிகழ்வு உங்களுக்கு நன்றாகவே தெரியும். சக்கேவை எடுத்துக்கொள்ளுங்கள். பெரிய பணக்காரர். ஆண்டவர் இயேசுவை பார்ப்பதற்காக வழியோரத்தில் நின்றிருக்கலாமே என்பதுதான் என்னுடைய கேள்வி. மற்றவர்களை போன்று வழியோரத்தில் நின்றிருக்கலாம். அவர் வழியோரத்தில் நிற்க கூட தகுதி இல்லாமல் எங்கு நிற்கிறார்? மரத்தின் மீது ஏறி. அந்த குள்ளன் என்பது உடல் அளவில் குள்ளன் மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, சமூக அளவிலும் அவன் குள்ளனாக இருந்தான். யாரும் அந்த சக்கேவை கண்டு கொள்ளவில்லை. யாரும் சக்கேவை கண்டுகொள்ள மாட்டால். காரணம், வரி பிரிப்பவர். அதே போன்றுதான் இந்த மத்தேயுவும் வரி பிரிக்கக்கூடியவர். யாரும் மத்தேயுவை கண்டுகொள்ள மாட்டார்கள். கண்டுகொள்ளாத சக்கேவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டுகொண்டார். அவனுக்காக அந்த மரத்தடியில் நின்றார், பார்த்தார், பேசினார், இறங்கி வா என்று சொன்னார், உணவருந்த சென்றார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த இந்த மத்தேயுவை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், நின்றார், பார்த்தார், பேசினார், என்னை பின் செல் என்றார்,
உடனடியாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின் செல்கின்றான். அதோடு மட்டுமல்ல, அழகாக எப்படி சக்கேயுவினுடைய அழைப்பிற்கு பிறகு அவனுடைய வீட்டில் விருந்து நடக்கிறதோ அதே போன்று மத்தேயுனுடைய அழைப்பிற்கு பிறகு அவனுடைய வீட்டிற்கு விருந்து நடக்கிறது. காரணம் என்னவென்றால், இவர்கள் எல்லாம் உடல் அளவில் குள்ளம் அல்ல, பணம் எவ்வளவு இருந்தாலும், மீண்டும் சொல்கிறேன், சக்கேயு சொல்கிறான் 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறேன் என்று. காரணம் என்னவென்றால், ரோமர்களுக்கு ஒத்துழைப்பது மட்டுமல்ல, எல்லாரையும் பயமுறுத்தி பணம் பறித்தார்கள். எனவே அவர்களிடம் ஏராளமான சொத்து இருந்தது. சொத்து இருந்தாலும் இவர்கள் கண்டுகொள்ளப்படவில்லை. ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் முதலில் சொன்னேன் நான் அல்லவா. அதாவது இவன் கண்டுகொள்ளப்பட்டவனாக இருந்தால், சமுதாயத்தில் உயரமானவனாக இருந்தான் என்றால், அவன் அந்த கூட்டத்தோடு நின்று இயேசுவை பார்த்திருப்பானே. பார்க்கவில்லை, தகுதி இல்லை. இவன் மரத்தின் மேல் ஏறிக்கொண்டிருந்தான் என்றால் அந்த கூட்டம் கூட இவனை கண்டுகொள்ளவில்லையே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவனை கண்டுகொண்டு அவனோடு பேசினார், அழைத்துக் கொண்டார். அதே போன்றுதான் இந்த மத்தேயும் சுங்கத்துறையில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் யாருமே இந்த மத்தேயுவை கண்டுகொள்ளவில்லையே. இதுதான் அன்றைய வரி வசூலிப்பவருடைய ஒரு பெரிய பரிதாபமான நிலையா இருந்தது. பணம் இருக்கலாம், பெரிய பதவிகள் இருக்கலாம், ஆனால் ஒன்றுக்கும் உதவாது. அவர்களை பார்த்து பிற யூதர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஆண்டவருடைய சாபம் உன் தலைக்கு மேல் வந்து தங்கட்டும் என்று சொன்னார்கள். அவர்களை பார்த்து பிற யூதர்கள் சொன்ன வார்த்தை, ஆண்டவருடைய சாபம் உன் தலையில் மேல், உன் குடும்பத்தின் மேல் விழுவதாக என்று சொன்னார்கள். ஆஹா, ஆண்டவரால் சபிக்கப்பட்டவர் என்று கருதப்பட்ட இந்த மத்தேயுவை தான் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறார் என்றால், என்ன அழகான ஒரு வித்தியாசமான மனிதராக, இறை கடவுளாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இதனை நாம் எல்லாரும் சிந்திக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. ஆண்டவரால் நீ சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்ட மத்தேயு தான் ஆண்டவரால் அழைக்கப்படுகிறார். அழைக்கப்பட்டதும் அவருடைய அந்த ஆக்ஷன் ரியாக்ஷன், மத்தேயுனுடைய உடனடி செயல் என்ன அழகாக இருக்கிறது என்றால், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்கிறார். ஆடிட்டிங் முடியவில்லை, கணக்கு வழக்கு பார்க்கவில்லை, ரோமியர்கள் இவரை என்ன செய்வார்கள் என்று அவர் சிந்தித்து பார்க்கவே இல்லை. அந்த பணத்தை யாரிடம் ஒப்படைப்பது அது பற்றி கூட எண்ணவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு சக்தியா, அந்த கவரும் தன்மையா, அந்த ஆளுமை பண்பா, இல்லை என்றால் ஒரே ஒரு வார்த்தை தான். மத்தேயுவாக இருந்தாலும் சரி, கடற்கரையோரமாக பேதுரு அந்த யோவான் அவர்களை அழைக்கின்ற பொழுதாக இருந்தாலும் சரி, ஒரே வார்த்தை தான், என்னை பின்செல். அவ்வளவுதான், முடிந்து விட்டது. 1 மணி நேரம் மறையுரை அல்ல, ஒரு நாள் பிரசங்கம் அல்ல, 3 நாட்கள் கருத்துரைகள் அல்ல, 3 நாட்கள் தியானங்கள் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை, என்னை பின்செல். உடனடியாக எல்லாவற்றையும் விட்டு இந்த மத்தேயு இயேசுவை பின் சொல்லுகிறார் என்றால், அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆழம், ஒரு பெரிய மறையுரை, பெரிய மறை உண்மை, பெரிய ரகசியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கவரும் தன்மையா, இல்லை என்றால் மத்தேயுனுடைய அந்த அர்ப்பணமா, தியாகமா? கண்டிப்பாக இரண்டுமே இருந்தது. எனவேதான் இன்றைக்கு நாம் ஒரு பெரிய அருமையான ஒரு புனிதரை நம்முடைய பாதுகாவலராக கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே. இயேசுவின் மேல் ஈர்க்கப்படுகின்ற அந்த ஒரு பண்பும், இயேசுவுக்காக கொள்கை பிடிப்போடு வாழ்வது. எனவே எப்படிப்பட்டவர் என்றால், எதற்காக விட்டுவிட்டார் என்றால், கொள்கை பிடிப்பு இருந்தது, இயேசு பிடிப்பு இருந்தது. கொள்கை பிடிப்பு, இயேசு பிடிப்பு இருந்த காரணத்தினால் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவை பின்தொடர்கிறார். அன்பாக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களில் எனக்கெல்லாம் ஒரு சின்ன சந்தேகம் உண்டு. என்ன சந்தேகம் என்றால், கிறிஸ்தவனாக வாழ்வது என்பது எளிது அல்ல. கிறிஸ்தவனாக வாழ்வது என்பது கடினம். கத்தோலிக்க கிறிஸ்தவனாக வாழ்வது என்பது மிக கடினம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று வாழ்வது என்பது மிக கடினம். ஆனாலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஏனோ தானோ என்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அம்மாவை எனக்கு தெரியும். அந்த அம்மா சபைகளிலே ஒரு சபையிலும் சேரவில்லை. ஊரிலே நிறைய சபைகள் இருக்கும், சங்கங்கள் இருக்கும், மரக்கேள்வி ஆசிரியர்கள் இருப்பார்கள். ஒரு சபையிலும் சேரவில்லை. ஒரு நாள் அவர்களிடம் கேள்வி கேட்டேன், ஏமா நீங்க ஒரு நாளும் ஒரு சபையிலும் சேரவே இல்லை என்று. சிம்பிளா ஒரு பதில் சொன்னாங்க. என்ன பதில் தெரியுமா? சபையில சேர்ந்தா சண்டை போட முடியாது, சண்டை போட்டா சபையில சேர முடியாது. சிம்பிள் பதில். அதிலே ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. அழகான ஒரு கொள்கை பிடி. அதான் நான் சொன்னேன், யாரும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து விட முடியாது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக, அதாவது கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்றால் அங்கே ஒரு கொள்கை பிடிப்பு வேண்டும். அதாவது இந்த கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும்.
என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய உண்மை. இந்த பெண்மணி சொன்னதிலே ஒரு கருத்து இருக்கிறது. எனவே இன்று நாம் இங்கு இருக்கின்றோம் என்றால் நான் பல இடங்களிலே பார்க்கின்றேன், மார்க்கெட்டில் என்ன வந்தாலும் முதலாக மார்க்கெட்டில் புதிய பொருட்கள் வந்தால், நான் பொருட்களை மட்டும் சொல்லவில்லை, மாறாக அதாவது உலக அளவிலே, இந்திய அளவிலே, தமிழக அளவிலே, கன்னியாகுமரி மாவட்ட அளவிலே மார்க்கெட்டில் எந்த வந்தாலும் உடனடியாக பலியாவதும் அதற்கு ஈர்க்கப்படுவதும் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தான். சும்மா ஒரு சின்ன உதாரணத்திற்காக நம்முடைய திருமணங்கள் எல்லாம் இன்றைக்கு எப்படி இருக்கின்றன? ஆடம்பரங்களுடைய வெளிப்பாடுகளாக மட்டுமே நம்முடைய திருமணங்கள் இருக்கின்றன. அடிப்படைகளை மறந்துவிட்டு அதான் சொன்னேன், கொள்கை பிடிப்பு என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவனா என்றால் அதிலே ஒரு கொள்கை பிடிப்பு வேண்டும். அடிப்படைகளை மறந்துவிட்டு ஆடம்பரங்களை மட்டுமே விரும்பி தேடுகின்ற ஒரு கிறிஸ்தவ குடும்ப குலமாக நம்முடைய மாவட்டத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவம் மாறிக்கொண்டிருக்கிறது. சின்ன உதாரணம் ஒன்று சொல்லலாம். முன்பெல்லாம் திருமணங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு உதாரணத்திற்காக மட்டும் தான் சொல்லுகின்றேன், திருமணங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த கொட்டு மேளம் எல்லாம் வைப்பார்கள், ஒரு தமிழர் பண்பாட்டோடு கலந்திருக்கும். இன்றைக்கு அதிகமான அந்த மேளங்கள், ஓகே, அதிகமான மேளம் இன்றைக்கு விரும்பக்கூடியதும் செய்யக்கூடியதும் கிறிஸ்தவ திருமணங்கள் தான். அதில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. என்ன கருத்து வேறுபாடு என்றால், மார்க்கெட்டில் என்ன புதுசாக வந்தாலும் அதற்கு கிறிஸ்தவர்கள் தான் அடிமைகளா, நாம் தான் அதற்கு அடிமைகளாக வேண்டுமா? அதே நேரத்தில் பல்வேறு நம்முடைய சகோதர சமயங்கள் இருக்கின்றன, அவர்கள் யாருமே இப்படிப்பட்ட உடனடியாக மார்க்கெட்டில் வரக்கூடியதற்கு தங்களை அடிமைகள் ஆக்காமல் சிந்தித்து யோசித்து தெளிவாக தங்களுடைய பாதைகளை வகுத்துக் கொள்கிறார்களே. மீண்டும் சொல்லுகின்றேன், வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுகை செய்கின்ற ஒரு சகோதர சமயம் இருக்கிறது. அந்த சகோதர சமயமானது இப்படிப்பட்ட மார்க்கெட்டில் வரக்கூடிய புது அந்த சிந்தனைகளுக்கு, புது பார்வைகளுக்கு உடனடியாக தங்களை பலியாக்காத ஒரு கலாச்சாரம் இருக்கிறது அல்லவா? நாம் மட்டும் எதற்காக உடனடியாக என்ன வந்தாலும் சரி மார்க்கெட்டில் உடனடியாக அடிமையாகி விடுகின்றோமே? நமக்கென்று ஒரு கொள்கை பிடிப்பு கிடையாதா என்பதுதான் என்னுடைய பயங்கரமான ஆதங்கமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஆதங்கம் சரியான ஒரு ஆதங்கம், நேர்மையான ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. நான் ரொம்ப விட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றேன். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு அது புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு சந்தையில் என்ன வந்தாலும் சரி, அது டிஜேயாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும், நாங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தான் அதற்கு முதலில் அடிமை ஆவோம் என்றால் நம்முடைய கொள்கை பிடிப்புகள் எங்கு இருக்கிறது? ஒருவேளை நம்முடைய புனித மத்தேயு என்பவர் தன்னுடைய பணத்திற்கும் தன்னுடைய தொழிலுக்கும் அடிமையாக இருந்திருந்தாரே என்றால், ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்டுள்ள அந்த பற்றிற்கு, பாசத்திற்கு, கொள்கை பிடிப்புக்கு தன்னை உட்படுத்தாமல் இருந்திருந்தார் என்றால் நாம் ஒரு நற்செய்தியை இன்றைக்கு பெற்றிருக்க முடியாது, ஒரு அருமையான ஒரு புனிதரையும் இன்றைக்கு பெற்றிருக்க முடியாது. எனவே கத்தோலிக்க கிறிஸ்தவன் என்றால் கொள்கை பிடிப்பு உள்ளவனாக வாழ வேண்டும். அந்த அம்மா சொன்னதுதான், நான் சபையில் சேர்ந்தேன் என்றால் சண்டை போட முடியாது, அது ஒரு கொள்கை பிடிப்பு. நான் சண்டை போட்டேன் என்றால் சபையில் சேர முடியாது. ரெண்டில் ஏதாவது ஒன்றுதான் இருக்க வேண்டும். எனவே சபை என்பது அதுதான் முக்கியமானதாக இருக்க வேண்டும். இதனை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்பதற்காக இரண்டாவதாக எடுத்துக்கொள்கின்ற பொழுது, நம்முடைய புனித மத்தேயுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி அல்ல, அந்த வாழ்க்கையினுடைய, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்ப்புக்கு பிறகு 9 வருடங்கள் யூதேயா, அதாவது எருசலேம் பக்கத்தில் இருந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அறிவித்தார். அந்த நேரத்தில் அவர் எழுதியதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த நற்செய்தி தொகுப்பு, புனித மத்தேயுவின் படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி. இன்றைக்கு நம்ம முதலாவது நற்செய்தி நூலாக இருக்கக்கூடியது. அந்த 9 வருடங்கள் யாருக்கு நற்செய்தி அறிவித்தார் என்றால், மிக கஷ்டப்பட்டு கடினப்பட்டு யூதர்களுக்கு நற்செய்தி அறிவித்தார். காரணம் என்னவென்றால், முதலில் அவர் மனம் மாற்ற விரும்பியது அந்த யூதர்கள் தான் இயேசுவை கொண்டிருக்கிறார்கள் ரோமர்களோடு சேர்ந்து. எனவே அப்படிப்பட்ட யூதர்களுக்கு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்பதை தெளிவுபடுத்த விரும்பினார். எனவே மத்தேயு நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் இருந்த நிறைய விஷயங்களை கோட் பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார். ஏனென்றால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அது மலைப்பொழிவாக இருக்கலாம், இறைவாக்கினர் எசேயாவாக இருக்கலாம், இறைமையாக இருக்கலாம், எக்கச்சக்கமான அந்த பழைய ஏற்பாடு விஷயங்கள் எல்லாம் மத்தேயு நற்செய்தியாளர் தன்னுடைய அந்த பகுதியிலே கொடுத்திருப்பார். காரணம் என்னவென்றால், இந்த யூதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. 9 வருடங்களுக்கு பிறகு என்ன செய்கிறார் என்றால், அந்த எருசலேம் பகுதியை விட்டு, இஸ்ரேல் நாட்டை விட்டு வெளியேறுகின்றார். வெளியேறி எங்கு போகிறார் என்றால்,
எத்தியோப்பியா நாட்டுக்கு செல்கிறார். உங்களுக்கு தெரியும், அந்த எத்தியோப்பியா நாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி அறிவிக்கிறார். ஏராளமான மனமாற்றங்கள், மதமாற்றங்கள். கிபி 80ஆம் ஆண்டு, ஏறக்குறை கிபி 80ஆம் ஆண்டு ஈட்டியால் குத்தப்பட்டு குடல் சரிந்து கீழே விழுந்து அந்த இரத்த சாட்சியாக, மறை சாட்சியாக வாழுகிறார். நானெல்லாம் யோசித்து பார்ப்பேன், இவர்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லையா என்று. எதற்காக யோசிக்கிறேன்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முறையும் நம்முடைய அந்த வசதிகளையும் பார்க்கின்ற பொழுது இவர்களெல்லாம் இன்றைக்கு நமது மத்தியில் எழுந்து நின்றார்கள் என்றால் என்ன சொல்லுவார்கள்? இதற்காகவா நாங்கள் செத்தோம் என்று சொல்வார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படித்தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் இருக்கும் என்றால் நாங்கள் சாக வேண்டிய தேவை இல்லை என்று. ரோம் நகரிலே கொலோசையம் என்று ஒன்று இருக்கிறது. உலக அதிசயங்கள் உண்டாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவே கட்டப்பட்டது. இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக, அருமையாக இருக்கிறது. உலக அதிசயங்களில் ஒன்று. பெரிய வெள்ளிக்கிழமை தோறும் அந்த இடத்தில் தான் சிலுவை பாதை நடக்கும். திருத்தந்தை அவர்கள் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போக பெரிய வெள்ளிக்கிழமை ஒரு ஒருமுறை நம்முடைய கத்தோலிக்க திருச்சடங்களை முக்கியமான அந்த பெரிய வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை அங்கு நடக்கும். திருத்தந்தை தான் சிலுவையை சுமந்து கொண்டு போவார். எதற்காக? அந்த கொலோசையம் என்கின்ற தியேட்டர், அந்த ஸ்டேடியத்திலே இந்த திரு நிகழ்வு நடக்கிறது. 1வது நூற்றாண்டு முதல் 3 நூற்றாண்டுகள் கத்தோலிக்க கிறிஸ்தவம் உலகத்திலே வேதனைப்பட்டது. கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். அது கொல்லுகின்ற பாணியே ஒரு வித்தியாசமான பாணி. ஒரு பாணி என்னவென்றால், அந்த கொலோசையம் என்கின்ற அந்த ஸ்டேடியத்திலே ஒரு பக்கம் என்ன செய்கிறார்கள் என்றால் கிறிஸ்தவர்களை கொண்டு வைப்பார்கள். அதாவது கிறிஸ்துவை மறுதலிக்க விரும்பாதவர்களை. இன்னொரு பக்கம் 10 நாளைக்கு பட்டினி போட்டிருக்கக்கூடிய சிங்கம், புலி, கரடி இவைகள் எல்லாம் இருக்கும் அல்லவா, இவைகளை வைப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட நாளை அந்த ரோம் நகரத்தினுடைய மக்களுக்கு, அரசர்களுக்கு, அலுவலர்களுக்கு, பெரிய குடிமக்களுக்கு, பணக்காரர்களுக்கு தெரிவித்து விடுவார்கள். இந்த இடத்திலே, இந்த நாளிலே, இந்த கொலோசையம் என்கின்ற இடத்திலே கலை நிகழ்ச்சி நடக்கும் என்று சொல்லிவிடுவார்கள். கலை நிகழ்ச்சி. அந்த கலை நிகழ்ச்சி என்னை இப்பொழுதுதான் சொல்ல போகின்றேன். அந்த அன்றைக்கு குறிப்பிட்ட நேரத்திலே இப்படிப்பட்ட இந்த மிருகங்களை எல்லாம் அந்த கூட்டை திறந்து வெளியே விடுவார்கள். அடைத்து வைக்கப்பட்ட கிறிஸ்தவர்களையும் வெளியே விடுவார்கள். அந்த மிருகங்கள் இந்த கிறிஸ்தவர்கள், இந்த மனிதர்களை கடித்து குதறி அப்படியே கொஞ்சமாக சாகடிக்கின்ற அந்த காட்சியை பார்த்து இந்த மனிதர்கள் கைகொட்டி சிரிப்பார்கள். அதுதான் அவர்களுக்கு என்னது? கலை நிகழ்ச்சி. அன்பார்ந்தவர்களே, அதாவது கிறிஸ்தவர்கள் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கிறார்கள், ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். புனித மத்தேயும் அப்படித்தான் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கிறார்கள். நாமெல்லாம் அடிக்கடி நினைத்து பார்ப்பேன், இந்த மாதிரியான மனிதர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்து விட்டார்கள் என்றால் என்ன நினைப்பார்கள் என்று அடிக்கடி யோசிப்பேன். இதற்காக நாங்கள் சாக வேண்டுமா என்று நினைக்க மாட்டார்களா என்பதுதான். நம்முடைய ஆடம்பரங்கள், நம்முடைய திருவிழாக்கள், நம்முடைய கொண்டாட்டங்கள், நம்முடைய திருமணங்கள், அங்கே இருக்கக்கூடிய அடிப்படைகளே இல்லாத வெறும் ஆடம்பரத்தன்மைகள், இவைகள் தான் இன்றைக்கு நெஞ்சத்திற்கு வலி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே இன்றைக்கு இந்த மாதிரியான வேத சாட்சிகள், புனிதர்கள் நமது மத்தியிலே வந்தார்கள் என்றால் இதற்காக நான் செத்து போக வேண்டுமா? ஒருவேளை நாம் கொண்டாடுகின்ற, நாம் கொள்ளுகின்ற இந்த வாழ்க்கை முறை அவர்கள் பார்த்தார்கள் என்றால் ஒருவேளை மனவேதனைப்பட மாட்டார்களா என்பதுதான் என்னுடைய பயங்கர ஆதம். எதற்காக நான் உயிரை கொடுத்திருக்க வேண்டும்? நானும் இவர்களை போல் ஜாலியாக வாழ்ந்திருக்கலாமே. வாழ்க்கை என்பது சந்தோஷமாக வாழ வேண்டியதுதான். அதில் மாற்று கருத்துக்களுக்கு இடமே இல்லை. அன்பார்ந்தவர்களை, மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. ஆயினும் அந்த மகிழ்ச்சிக்குள்ளே சில அர்த்தங்கள் வேண்டும். இன்றைக்கு இந்திய நாட்டை பற்றி என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இந்திய நாட்டில் இன்றைக்கு பக்திக்கு பஞ்சம் இல்லை, பரவசங்களுக்கு பஞ்சம் இல்லை. போட்டி போட்டுக்கொண்டு திருவிழாக்கள் எல்லாரும் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே there is enough piety என்று சொல்வார்கள். there is enough piety in India. அதாவது உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை பார்த்து இன்றைக்கு பார்க்கின்ற ஒரு விதமே சற்று முரண்பாடான விஷயமாக இருக்கு. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஏதாவது ஒரு சாலையில் நில்லுங்கள், ஏதாவது இந்த சாலை கூட எடுத்துக்கொள்ளுங்களேன். ஏதாவது ஒரு சாலையில் நில்லுங்கள், சாலையில் வருகின்ற அந்த வாகனங்களை பாருங்கள், எல்லா வாகனங்களையும் பாருங்கள். அந்த வாகனங்கள் எல்லாமே படு ஸ்பீடாக ஓடிக்கொண்டிருக்கும், போட்டி போட்டுக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும், ஒருவரை ஒரு முந்தி 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 போய் ஓட்டிக்கொண்டிருக்கும். இதெல்லாம் டிவியில பிடித்துக்கொண்டு அழகாக வெளிநாட்டுக்காரர்கள் பார்ப்பார்கள். பார்த்து கொண்டு அவர்கள் நம்மை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்னவென்றால், அருமையான ஒரு வசனம். இந்திய நாட்டிலே எல்லாரும் ரொம்ப ஸ்பீடாக போகிறார்கள், ஆனால் யாருமே சரியான நேரத்திற்கு போக மாட்டார்கள்.
இந்திய நாட்டில் எல்லாரும் ஸ்பீடா போறீங்க, ஆனா யாருமே சரியான நேரத்திற்கு போக மாட்டீங்க. அதாவது there is enough speed on the road but there is no punctuality in India. இதுதான் அவர்கள் நம்மை பற்றி சொல்வது. அதே போன்றுதான் இந்திய நாட்டை நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது there is enough piety, பக்திக்கு பஞ்சமே இல்லை, பரவசத்திற்கு இங்கு பஞ்சமே இல்லை, ஆனால் no spirituality. இங்கே ஆன்மீகம் இல்லை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய விழாக்களிலும் கொண்டாட்டங்களிலும் ஆன்மீகங்கள் இருக்க வேண்டும். சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு பங்கிலை பணியாற்றி கொண்டு இருந்த பொழுது ஒரு பெரிய திருவிழா, நானே திருவிழா கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அப்பொழுது சுமார் 15 வருடங்களுக்கு முன்பாக என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த நேரத்தில் அந்த திருவிழாவுக்காக எல்லாரும் வரி போடுகிறார்கள், அளவு போடுகிறார்கள். ஒரு குடும்பம் 2000 ரூபாய் வரி போட வேண்டும் என்று 15 வருடங்களுக்கு முன்பாக 2000 ரூபாய் வரி செலுத்த வேண்டும் என்று நான் சொன்னேன். 2000 ரூபாய் முடியாது என்று சொன்னேன். எதற்காக? 2000 ரூபாய் கூடி போய்விட்டது, 1000 ரூபாய் வேண்டும் என்றால் போட்டுக்கொள்ளலாம். என்ன காரணம் என்று கேட்டார்கள். சொன்னேன், எல்லாராலும் 2000 ரூபாய் கொடுக்க முடியாது, 1000 ரூபாய் வரி வேண்டும், ஆனால் 1000 ரூபாய். காரணம் என்ன? அப்பொழுது நாம் எக்கச்சக்கமான லைட்டுகளை போட முடியாது. சொன்னேன், லைட்டு கொஞ்சம் குறைச்சு போடு, பிரச்சனை இல்லை. ஆனால் 10 குடும்பங்கள் வேதனைப்பட்டு இந்த 2000 ரூபாய் கொடுப்பதை விட கொஞ்சம் லைட்டு குறைந்திருந்தால் எனக்கு சந்தோஷம்தான். அந்த 10 குடும்பங்களும் இந்த 1000 ரூபாய் குறைப்பதால் அவர்களிடம் ஏற்படுகின்ற அந்த மன எழுச்சி, மன ஒளி, அந்த பிரகாசம் இந்த 10 சீரியல்களை விட பெரிய பிரகாசமாக இருக்கிறது. அதுதான் நம்முடைய ஊருக்கு மிகச்சிறந்த சீரியல் லைட் வெளிச்சமே அன்றே இவர்களை வருத்தப்படுத்தி வேதனைப்படுத்தி நாம் போடுகின்ற சீரியல்களால் எனக்கு அர்த்தமே இல்லை என்று சொன்னேன். ஒத்துக்கொண்டார்கள் அன்புக்குரியவர்களே. மகிழ்ச்சியாக இருந்தது. இதைத்தான் இது போன்ற விஷயங்களை தான் சொல்லுகிறேன். பயிற்சி, பரவசமூட்டும் பக்திகள், இவைகளிலே ஆன்மீகங்கள் இல்லை. நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவம் வர 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 வெறும் வெளி வேடங்களில் சென்று கொண்டிருக்கிறது. அந்த வெளி வேடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இங்கு வரக்கூடிய திங்கட்கிழமை கல்யாணம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். பயங்கரமான கல்யாணம். கோயிலுக்குள்ள பயங்கர ஆர்ப்பாட்டம், அட்டகாசங்கள் நடைபெறும். வெளியிலே மேளம் 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 நடைபெறும். 3 மாதங்களுக்கு பிறகு எல்லாம் சோகமாக மாறிவிடுகிறது. காரணம் என்ன? அதிலே ஒரு ஆன்மீகம் என்பது இல்லை. ஆன்மீகம் நம்முடைய திருவருட்சாதனங்களிலிருந்து ஆன்மீகம் வெளியே போய்கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கொண்டாட்டங்களில் இருந்து ஆன்மீகம் வெளியே போய்கொண்டிருக்கிறது. பக்தியும் பரவசங்களும் உள்ளே புகுந்து ஆன்மீகங்கள் வெளியே போய்கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இன்றைக்கு 3 மாதங்களுக்கு உள்ளாக நம்முடைய திருமணங்களில் நடக்கக்கூடிய விவாகரத்துகள் என்பது அதனுடைய வெளிப்பாடு. ஆன்மீகங்கள் இல்லை. முன்னொரு கட்டத்திலே நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மூத்தோர்கள் எல்லாம் சுமார் 50, 60, 70 வருடங்களுக்கு முன்பாக காலை 6:15 மணிக்கு 6:30 மணிக்கு நடக்கக்கூடிய திருப்பலியில் வருவார்கள். சிம்பிளாக எளிமையாக வருவார்கள், ஒரு திருமணத்தை முடிப்பார்கள். 70 ஆண்டுகள் திருமண வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. அன்பார்ந்தவர்களே, அதற்கும் இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அந்த திருமண முறைகளுக்கும் வாழ்க்கைக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசங்கள் இருப்பது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், வெட்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும் அன்பார்ந்தவர்களே. எனவே நான் சொல்கிறேன், இன்றைக்கு இந்த ஒரு மைய சிந்தனை நினைக்கின்றோம் என்றால் அந்த மைய சிந்தனையின்படி நம்முடைய ஊரிலே முதலாக ஒரு எழுச்சி, ஒரு மாற்றம் வேண்டும். எதிர் சிந்தனை வேண்டாம். எதிர் சிந்தனைக்காக நான் உங்களை அழைக்கவே இல்லை, மாற்று சிந்தனைக்காக அழைக்கின்றேன். கவுண்டர் கல்ச்சர், ஆன்டி கல்ச்சர் என்று சொல்வார்கள், அது தேவை அல்ல. ஆனால் கவுண்டர் கல்ச்சர், ஒரு மாற்று சிந்தனை. அவன் இப்படி செய்கிறான் என்றால் நானும் இப்படித்தான் செய்ய வேண்டுமா? இல்லை அன்புக்குரியவர்களே, நான் மாற்றி யோசிக்கின்றேன், மாற்றி சிந்திக்கின்றேன். நம்முடைய பங்கானது ஒரு மாற்று சிந்தனைக்கு சென்று விட்டது என்றால் எங்களுடைய பங்கிலே வெளிவேடங்கள் குறைந்திருக்கின்றன, ஆடம்பரங்கள் குறைந்திருக்கின்றன, அட்டகாசங்கள் குறைந்திருக்கின்றன. ஆனால் ஆன்மீகம் வளர்ந்திருக்கிறது என்று நாம் சொன்னோம் என்றால் அதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. அண்மையிலே ஒரு அன்பிய மண்டலத்தை சந்தித்தேன். அந்த அன்பியத்திலே ஒரு குழந்தை 9 வயது குழந்தை, பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. இவ்வளவு ஒல்லியாக இருக்கிறது. குழந்தைக்கு ஒரு நோயாக இருக்கிறது. அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் வறுமைக்கு உட்பட்டவர்கள். அந்த ஒட்டுமொத்த அன்பிய மண்டலமே பொறுப்பு எடுத்திருக்கிறது. என்ன பொறுப்பு எடுத்திருக்கிறது என்றால், இந்த குழந்தையை சீர்படுத்தி நலமாக்கி அந்த பெற்றோர்களிடம் திருப்பி கொடுக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று சொன்னார்கள் என்றால் அது ஆன்மீகம் அன்புக்குரியவர்களே. அங்கே ஆன்மீகம் இருக்கிறது. அங்கே விளம்பரங்கள் இல்லை. நாம் எல்லாம் அதிகமாக விளம்பரம் தேடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பக்திக்குள்ளும் பரவசத்திற்குள்ளும் நுழைந்து கொண்டிருக்கிறோம். விளம்பரங்கள் வேண்டாம், ஆன்மீகம் தேடுங்கள்.
அதுவே நமக்கு விளம்பரமாகவும் அதுவே நமக்கு ஒரு வித்தியாசமான வாழ்க்கை முறையாகவும் அமையப் போகிறது. இறுதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால் புனித மத்தேயு நற்செய்தியாளர் இந்த நற்செய்தி பகுதியை எடுத்துக்கொள்கின்ற பொழுது அருமையான ஒரு பகுதியை கொடுக்கிறார். அதுதான் மலைப்பொழிவு என்று சொல்லக்கூடியது. மத்தேயு நற்செய்தி 5, 6, 7 அது பகுதி. வேறு எந்த நற்செய்தியிலும் இல்லாத ஒரு தனித்துவமான பகுதி இந்த மலைப்பொழிவு என்பது. கிறிஸ்தவர்கள் அல்லாத பலரும் இந்த மலைப்பொழிவால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மலைப்பொழிவினுடைய ஒரு பிரதிபலிப்பாகத்தான் இன்றைக்கு நான் வாசித்த அந்த ரோமருக்கு எழுதிய திருமுகத்தில் உள்ள தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், தீமையை நன்மைகளால் வெல்லுங்கள், ஆசி கூறுங்கள், சபிக்கிறவர்களை நீங்கள் வாழ்த்துங்கள் என்று இப்படிப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் மலைப்பொழிவில் இருக்கிறது. நம்முடைய தேசத்தந்தை காந்தியடிகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் சொல்லுவார் அவரை அந்த சத்தியாகிரகம், அதாவது அஹிம்சை, நான் வயலன்ஸ், அந்த அஹிம்சை உணர்வுக்கு தூண்டியதே தன்னுடைய வாழ்க்கை சரிதில் எழுதியிருக்கிறார் இந்த மத்தேயு நற்செய்தி. அதாவது கிறிஸ்தவர்கள் இதுவரைக்கும் சொல்லவில்லை, கிறிஸ்தவர்கள் இதுவரைக்கும் இந்த ஒரு பகுதியானது, அதாவது கிறிஸ்தவர்களின் வேத நூல் பகுதியானது என்னை தூண்டி இருக்கிறது என்று கிறிஸ்தவர்கள் இதுவரைக்கும் சொல்லவில்லை. ஆனால் கிறிஸ்தவர் அல்லாத ஒருவர் இந்த வேத நூலை பற்றி சொல்லியிருக்கிறார் என்றால் அது உண்மையிலேயே நமக்கு பெருமையாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு புறம் நமக்கு கொஞ்சம் வேதனையாக, வெட்கமாக இருக்க வேண்டும். வேதனை அல்ல, வெட்கமாக இருக்க வேண்டும். அவர் சொல்லுவார் அந்த அஹிம்சை, அதாவது பிறர் துன்புறுத்தினால் நான் துன்புறுத்த மாட்டேன் என்பதுதான் அவருடைய அந்த வாழ்வு பாணியாகவும் கொள்கையாகவும் இருந்தது. உலகமே அந்த கொள்கையை அந்த காலகட்டத்தில் பார்த்து வியப்படைந்தது. அப்பொழுது கேட்டார்கள், இந்த கொள்கைக்கான அடிப்படை நீங்கள் எங்கிருந்து கொண்டீர்கள் என்று கேட்டால் அவர் சொல்லுவார், கிறிஸ்தவர்களுடைய வேத நூலாகிய விவிலியத்திலிருந்து, புதிய ஏற்பாட்டிலிருந்து, நற்செய்தி மத்தேயு நற்செய்தியிலிருந்து பெற்றுக்கொண்டது. 5, 6, 7 அந்த பகுதி மலை பொழிவு என்று வழங்கப்படுகிறது, அழைக்கப்படுகிறது. அதில் இருந்து அதை வாசித்து மனம் மாற்றம் பெற்றவர் தான் கிறிஸ்தவர் அல்லாத நம்முடைய காந்தியடிகள். அவரே இன்னும் சொல்லுவார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன், கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அவரை நான் தப்பு சொல்லவில்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ள தயக்கமாக இருக்கிறது என்று. இந்த வார்த்தையை எப்பொழுதெல்லாம் வாசிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு வருத்தம் உண்டு. அன்பார்ந்தவர்களே, எப்படி அவர் சொல்ல முடியும் என்பதல்ல கேள்வி. அவர் சொன்னார் என்றால் நம்முடைய வாழ்க்கை முறை அப்படி இருந்த காரணத்தினால் தான் சொல்லியிருக்கிறாரே தவிர அவர் சொன்னதில் தவறே இல்லை. எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, கனவு இருக்கிறது, ஏக்கம் இருக்கிறது. என்னவென்றால் இனி வரக்கூடிய காலகட்டங்களிலே யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், கிறிஸ்தவர்களையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுவது ஒரு பாணி. கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்கிறேன், எனவே கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த பாணி வர வேண்டும். பத்திரிகைகள் எல்லாம் திருவிழாக்களின் பொழுது, பத்திரிகைகளில் திருவிழாக்களின் பொழுது அந்த ஊரிலே திருவிழா நடந்தது, போலீஸ் காவலோடு திருவிழா நடந்தது. வெட்கமாக இருக்கிறது. இந்த ஆலய திருவிழா நடந்தது, போலீஸ் காவலோடு திருவிழா நடந்தது, போலீஸ் பந்தோபஸ்தோடு திருவிழா. அண்மையில் ஒரு குருவானவர் சொன்னார், கச்சேரி தொடங்கியதாம், அவருடைய ஊரிலே திருவிழாவுக்காக கச்சேரி தொடங்கியதாம். தொடங்கி 5வது நிமிடத்தில் இங்கு மக்கள் கச்சேரி ஆரம்பித்ததாம். எனவே வந்த கச்சேரி முடிந்தது, இந்த கச்சேரி ஆரம்பமானது, முடிந்தது. எல்லாம் புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். வேதனை வராதா? நம்முடைய திருவிழா எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பமாக இருக்கக்கூடியது, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது. அந்த திருவிழாவிலே போலீஸ் பந்தோபஸ்து, இவைகள் எல்லாம் எதிர் துருவங்கள். என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது அன்பார்ந்தவர்களே. முடியாது என்பதை முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இவைகள் மாற்றப்பட வேண்டும் என்றால் அன்பார்ந்தவர்களே, ஒரு மாற்று சிந்தனைக்கு நம்மை உட்படுத்துவோம். கொண்டாடுங்கள் திருவிழா, சந்தோஷம், சந்தோஷம், மகிழ்ச்சி. எனக்கும் திருவிழாக்கள் நன்றாக பிடிக்கும். ஆனால் 30 லட்சம் போட வேண்டிய இடத்திலே 3 லட்சத்தோடு ஒருவேளை திருவிழாவை நிறுத்திக் கொள்வேன். இந்த கோயிலினுடைய ஒரு பகுதி முழுவதும் சீரியல் லைட் போடுவதில்லை, கொஞ்சம் விட்டு விட்டு போடுவேன். காரணம் என்னவென்றால், மக்களை வருத்தி, மக்களை மூழ்கடிக்க செய்து ஆலயத்தை சுற்றி ஏற்படுத்துகின்ற பிரகாசத்தை விட மக்களை பண்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தி, அந்த மகிழ்ச்சியே வீட்டில் இருக்கும் பிரகாசமாக இருந்ததென்றால் அந்த பிரகாசம் தான், அந்த மகிழ்ச்சி தான் எனக்கு உண்மையான சீரியல் லைட். இனிமேல் பத்திரிகையில் நான் வாசிக்க விரும்பவில்லை, போலீஸ் பந்தோபஸ்தோடு திருவிழா நடந்தது என்று விரும்பவில்லை. இனிமேல் பத்திரிகைகள் வாசிக்க விரும்பவில்லை, அங்கே 2 கச்சேரிகள் நடந்தன என்று நான் வாசிக்க
விரும்பவில்லை. ஒரு கச்சேரி நாம் அழைத்தது, இன்னொரு கச்சேரி நாம் பார்ப்பவர்கள் உண்டாக்கியது. இதெல்லாம் வேண்டாம், வெட்கமாக இருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய புனிதரும் பிற புனிதர்கள் வந்து பார்த்தார்கள் என்றால் வருத்தப்படக்கூடாது. எங்கள் சாவில் அர்த்தம் இருக்கிறது என்பதை பார்த்து காலர் இல்லாமல் இருந்தாலும் கடன் வாங்கியாவது காலரை தூக்கி கொண்டு நம்முடைய புனிதர் மத்தேயு செல்ல வேண்டும். வாழ்க வளர்க. எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருப்போம். அது எளிதல்ல, கடினம். கடினம் என்று தான் சொன்னேன், ஆனால் முடியாது என்று சொல்லவில்லை. முடியும் அன்பார்ந்தவர்களே. பலரும் வாழ்கின்ற பொழுது நம்மால் ஏன் வாழ முடியாது? ஆன்மீகம் வேண்டும். பக்தி பரவசங்களிலே ஆன்மீகத்தை தொலைத்து விடாதீர்கள். ஆமென்.